வணக்கம். இந்த பதிவில் வந்து வினோத விதைகளின் விந்தைகள், அதாவது வந்து நம்ம வந்து சில விதைகள் வந்து நம்ம வந்து தெரிஞ்சிருக்கவே மாட்டோம். ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்காது, ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம். அதில் வந்து நமக்கு வந்து என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, அதை வச்சு நாம் வந்து என்னென்ன ஃபுட்லலாம் அதை வந்து மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம். ஒரு சில விதைகள் வந்து வறுத்து சாப்பிடணும், ஒரு சில விதைகள் வந்து பொடி பண்ணி சாப்பிடணும், ஒரு சில விதைகள் வந்து ஊற வச்சு சாப்பிட்லாம். இது வந்து ஒவ்வொன்றையும் நம்ம தனித்தனியாக பண்ணுறதுக்கு நிறைய பேருக்கு வந்து டைமும் இருக்காது, அதுக்கேற்ற மாதிரி பார்த்து பார்த்து பண்ணுறதுக்கும் முடியாது. ஸோ இதை வந்து நம்ம வந்து ஒரேடியாக அரைச்சி நம்ம வந்து பவுடர் பண்ணி நம்ம அதை வச்சுக்கிறோம். என்னடா இது இவ்வளோ ரொம்ப காஸ்ட்லி ஆச்சு, சீட்ஸ்னாலே காஸ்ட்லி அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இது ஒன்றும் பெரிய வந்து மொத்தமாக நம்ம செஞ்சுட்டு வந்து எப்படியும் 1 மாதம் 2 மாதத்துக்காவது வச்சுக்கலாம். நீங்கள் வந்து மட்டன் சிக்கன் வாங்குகிற காசு கூட இதுக்கு வந்து அவ்வளோவா ஆகாது. நம்ம அதில் வந்து நம்ம வந்து ஒரு 100 கிராம் 50 கிராம் தான் வாங்க போகிறோம். பெருசாக ஒன்றும் நமக்கு வந்து இது வந்து செலவு வந்து ஏற்படுத்தாது. விதைகள் வந்து சேர்க்கலாம் அப்படின்றத வந்து நம்ம வந்து பார்க்கலாம். வந்து இதில் வந்து நம்ம வந்து தோசையில் ஊற்றி சாப்பிட்லாம். ஒரு சிலர் வந்து பாலில் கரைச்சி சாப்பிடுங்க அந்த பொடியை அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து ஒரு சிலர் வந்து வெயிட் வந்து கெயின் பண்ணும், அதாவது உடம்பை வந்து ஏற்றும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து மெயினாக நமக்கு வந்து வெயிட் லாஸ் தான் நமக்கு வந்து முக்கியம். அதனால் வந்து சரி, இதெல்லாம் எதுக்கு வம்பு, பால்லையும் வேணாம் தண்ணியிலையும் வேண்டாம், நம்ம உணவுகளில் வந்து நம்ம வந்து அப்படியே சேர்த்துக்கலாம். சும்மா சாப்பிடவும் இது வந்து அந்தளவுக்கு பிடிக்கல. இது ஏதாவது வந்து நாட்டு சர்க்கரை ஏதாவது சேர்த்தோம்னா நம்ம வந்து வெயிட் லாஸ்க்காக நம்ம பண்ணுறது, அது இல்லாமல் வந்து ஹார்மோனல் இன்பேலன்ஸ்க்காகவும் நான் வந்து எடுத்துக்கிறேன். எனக்கு வந்து மெனோபாஸ் ஆகாததுனால வந்து நான் வந்து இதை வந்து ஹார்மோனல் இன்பேலன்ஸ் இருக்கிறதுனால வந்து இதை நான் வந்து சேர்த்துட்ருக்குறேன். அதுக்கப்புறம் வந்து நான் சாப்பிட்டுட்ருக்குறேன். இப்போ வந்து நம்ம என்னென்ன விதையை சேர்க்கலான்றதை வந்து பார்க்கலாம். இதில் வந்து ஒமேகாவும் இருக்குது. உங்களுக்கு வந்து வெள்ளரி விதை நம்ம வந்து சேர்த்துக்கிறோம். இதெல்லாம் குளிர்ச்சியை ஏற்படுத்தும். பாதாம், அது உங்களுக்கே தெரியும், பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. சியா சீட்ஸு அடுத்தது. சியா சீட்ஸ்லாம் இதுதான் வினோத விதைகள். அதாவது நம்ம ஊரில் வந்து ரொம்ப அதிகமாக வந்து கிடைக்காது. இது ஓரளவுக்கு தான், ஒரு சில இடங்களில் தான் கிடைக்கும். நாட்டு மருந்து கடைகளில், ஒரு சில டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் தான் கிடைக்கும். அது கூட கொஞ்சம் பெருநகரில் கிடைக்கும், சிறு ஊரில் கிடைக்கிறது கொஞ்சம் சிரமம் தான் நினைக்கிறேன் நான். அது சில டிபார்ட்மெண்ட் பெரிய ஸ்டோரில் தான் கிடைக்கும். அதனால் வந்து இருக்கிறத நீங்கள் வந்து வாங்கி இதை வந்து பண்ணிக்கலாம். என்ன கிடைக்குதோ அதை நீங்கள் வந்து வாங்கி பண்ணிக்கலாம். எள்ளு கூட சேர்க்கலாம். நம்ம எள்ளு வந்து எனக்கு வந்து ஓவர் ப்ளீடிங் இருக்கிறதுனால வந்து நான் சேர்த்துக்கல. அதுக்கப்புறம் வந்து கருப்பாகாமல் நல்லா வந்து ரோஸ்ட்டு பண்ணிக்கிறோம். நம்ம ஃப்ளாக்ஸீடு பண்ணிக்கிறோம். இது கூட ரொம்ப வறுக்கக்கூடாது, ரொம்ப ட்ரையாலாம் வறுக்கக்கூடாது. இது அதிகமாக வந்து குக்கே பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அது வந்து பொடி ஆகாது நமக்கு. அப்படியே வந்து பொடி பண்ணால் பொடி ஆகிறதில்ல, கெட்டும் போயிடும் உங்களுக்கு. அதனால் வந்து நான் லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். அடுத்தது பாதாம் பிசின், இது ரொம்ப குளிர்ச்சியை ஏற்படுத்தும். இதுவும் வெயிட் லாஸ்க்கு ரொம்ப நல்லது. அதனால் வந்து நான் வந்து முந்திரி பருப்பு, பிஸ்தா இதெல்லாம் சேர்க்கலை. இதெல்லாம் வந்து குழந்தைங்களுக்கு சேர்க்குறது. நம்ம வந்து வெயிட் லாஸ்க்காக, அது வந்து வெயிட்டை வந்து அதிகப்படுத்துறதுனால, அதனால் பம்கின் சீடு, சியா சீட்ஸு, அப்புறம் வந்து இதெல்லாம் நம்ம வந்து சேர்த்துக்கிறோம். நீங்கள் வந்து கூட வந்து சன்ஃப்ளவர் சீடு அதுவும் சேர்த்துக்கலாம். இன்னும் நிறைய இருக்குது. நான் வந்து இது மட்டும்தான் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். என்னோடய வெயிட் லாஸ் இருக்கணும் அப்படின்றதுக்காகவும், என்னோடய ப்ராப்ளம் வந்து மெனோபாஸ்க்காகவும் தான் நான் இதை வந்து சேர்த்துருக்குறேன். ஸோ வந்து இதை வந்து நான் வந்து நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் வந்து நான் பொடி பண்ணிக்கிறேன். பொடி பண்ணிவிட்டு நீங்கள் உடனே ஸ்டோர் பண்ணக்கூடாது. கொஞ்சம் நேரம் நீங்கள் அப்படியே ஒரு ஃப்ளாட்டான ஒரு இதில் போட்டு நீங்கள் வந்து அப்படியே வந்து ஆற விட்டுடுங்க. ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஆற விட்டுட்டு அப்புறம் நீங்கள் ஒரு கண்டெய்னரில் எடுத்து நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. டபுளாக வச்சுக்கோங்க. டெய்லி யூஸ்க்கு ஒரு பாக்ஸும், வேறு வந்து நீங்கள் வந்து அதிகமாக அதை வந்து எடுத்து யூஸ் பண்ணாததுக்கு ஒரு பாக்ஸும், வந்து 2 பாக்ஸாக யூஸ் பண்ணுறது. ஏன்னா கை வச்சோம்னா நம்ம ஏதாவது ஈரம் பட்டு வீணாக போயிடும். அதனால் வந்து டெய்லி யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நான் இப்போ வந்து 2 பாக்ஸில் வந்து எடுத்து வச்சுட்ருக்கேன். இதை வந்து நான் பால்லையோ தண்ணியிலையோ பண்ணல, நான் உணவுகளை தான் நான் அதிகமாக சேர்த்துக்கிறேன். இது நான் ராகி தோசை வந்து செய்யும்போது வந்து அதில் வந்து தூவிட்டு சாப்பிடுவேன். இல்லைன்னா முட்டையில் வந்து, முட்டை சாப்பிட்றவங்க செய்யலாம், நான் முட்டை சாப்பிட்றதுனால அதில் வந்து நான் வந்து பொடி மாதிரி வந்து தூவிக்கிட்டு அதுலேயே நான் வந்து அதை வந்து நான் அப்படியே சாப்பிட்டுக்கிறேன். அப்புறம் இட்லி பொடி, அதில் கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். அந்த இட்லி பொடியில், இல்லை கருவேப்பிலை பொடியில், இப்படி எதுலையாவது வந்து கொஞ்சம் நீங்கள் வந்து உணவுகளோட கலந்து சாப்பிட்டு, ஃப்ரூட் சாலட்டு, ஃப்ரூட் ஜூஸு, இந்த மாதிரி வந்து இதுலேயும் வந்து நீங்கள் வந்து சேர்த்து எடுத்துக்கலாம். வந்து இது கூட வந்து நான் வந்து ஃப்ரூட்ஸ் ஏதாவது எடுத்துப்பேன். இப்போ வந்து இது ஜூஸு போடுறேன்னா இதிலே நான் மிக்ஸ் பண்ணி நான் வந்து இது வந்து 20 கிராம், அதுக்கு மேலே வந்து இதை வந்து எடுக்கக்கூடாது. அதாவது வந்து 1/4 ஸ்பூன் அதுக்கு மேலே சேர்த்திங்கன்னா உங்களுக்கு லூஸ் மோஷன் ஆகும். நிறைய சாப்பிடக்கூடாது. இதை சாப்பிட்லாமேன்றதுக்காக நிறையாவும் சாப்பிடக்கூடாது. அதனால் வந்து நீங்கள் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு தான் வந்து 10 கிராம் இல்லைன்னா 20 அதுக்குள்ளார தான் சேர்க்கணும்.
சேர்த்துட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரியும் வந்து நீங்கள் வந்து சாப்பிட்லாம். நான் வந்து இட்லி பொடியில் சாப்பிட்றேன். அப்புறம் பொரியல்லையும் நான் வந்து இதை வந்து மிக்ஸ் பண்ணி அப்படியே நான் வந்து அந்த மாதிரி உணவுகளோடு நம்ம வந்து சேர்த்து சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லது. தனியாக வெயிட்டில் மார்னிங் வந்து சாப்பிட்ணும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் எதுக்கு ரிஸ்க்கு அப்படின்ட்டு நான் இதில் உணவுகளோடு சேர்த்து சாப்பிட்றேன். என்ன வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள்.